வணக்கம். பாகிஸ்தான் அவங்களுடைய வான் பாதுகாப்பு திறனை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தணும்னு ஜெர்மனி கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை வாங்க முயற்சி பண்றதா செய்திகள் வருது. குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவோட பிரம்மோஸ் ஏவுகணைகளை எதிர்கொள்ளுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை தேடுறாங்கிறது தான் இங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். பாகிஸ்தானுக்கு இந்த தேவை திடீர்னு ஏன் இவ்ளோ அவசரமா வந்திருக்கு? பிரம்மோஸ் ஏவுகணை தவறுதலா பாகிஸ்தானுக்குள்ள போன ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் ஆபரேஷன் சிந்தூர்னு பிரம்மோஸ் பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க இப்ப வச்சிருக்கிற அந்த சீன தயாரிப்பு HQ-9 சிஸ்டம் போதுமானதா இல்லையோன்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கா. நீங்க சொல்றது சரிதான். பிரம்மோஸ் மாதிரி சூப்பர்சானிக் க்ரூஸ் ஏவுகணங்களை தடுக்கிறது அது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு ஒரு நவீனமான நல்ல நம்பகமான சிஸ்டம் வேணும்னு பாகிஸ்தான் உணர்ந்துட்டாங்கன்னு தான் தோணுது. சொல்ல போனா சீனா கூட அவங்களோட HQ-9 சிஸ்டத்தால பிரம்மோஸ முழுசா தடுக்க முடியுமாங்கிறத பத்தி கொஞ்சம் யோசிச்சதா கூட சில தகவல்கள் வருது. இது பாகிஸ்தான வேற வழிகளை பார்க்க வச்சிருக்கு. அதனாலதான் இப்போ அவங்க ஜெர்மனி பக்கம் அந்த ஐரஸ்டி சிஸ்டத்துக்காகவும் இட்டாலியோட கேமியார் சிஸ்டத்துக்காகவும் போயிருக்காங்க போல. உக்ரைன் போர் தான். அங்க ரஷ்ய ஏவுகணைகளுக்கு எதிரா இந்த IRIST சிஸ்டம் ரொம்ப நல்லா செயல்பட்டிருக்கு. ரஷ்யாவோட P-800 ஓனிக்ஸ்னு ஒரு ஏவுகணை இருக்கு. அதையும் இது வெற்றிகரமா தடுத்து நிறுத்திருக்கு. அந்த ஓனிக்ஸ் ஏவுகணையோட டெக்னாலஜிக்கும் பிரம்மோஸ்க்கும் சில ஒற்றுமைகள் இருக்கு. இதுதான் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. அதாவது ஓனிக்ஸ தடுக்க முடிஞ்சா பிரம்மோஸையும் தடுக்க முடியும்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. அப்போ இது வெறும் தியரி இல்ல, நிஜமான போர்க்களத்துல அதுவும் பிரம்மோஸ் மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கு எதிரா நிரூபிக்கப்பட்ட ஒண்ணுன்னு சொல்றீங்க. ஒரு 30 வினாடியில பல ஏவுகணைகளை 100% துல்லியமா தடுத்துச்சுன்னு கூட செய்திகள் வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இது பாகிஸ்தானுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமா தெரியும். கண்டிப்பா இந்தியா கிட்ட இருக்கிற S-400 மாதிரி ஒரு ரொம்ப தூரம் போய் தாக்கக்கூடிய சிஸ்டம் கிடையாது. ஐரஸ்டியோட ரேஞ்ச் சுமார் 80-100 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனா S-400 கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். சோ ரெண்டும் வேற வேற கேட்டகரி. S-400 ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனாலதான் இந்தியாவும் சரி சைனாவும் சரி அதை வாங்கியிருக்காங்க. அப்ப ஐரஸ்டி அதோட கேட்டகரியில ஒரு நல்ல சிஸ்டமா இருக்கலாம். ஆனா S-400க்கு ஈடாகாது. ஒருவேளை அதோட ரேஞ்ச கம்மியா இருக்கிறதுனால ஜெர்மனில சீக்கிரமாவும் நிறைய எண்ணிக்கையில உற்பத்தி செய்ய முடியுமா? அது பாகிஸ்தானுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்குமோ? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் ஜெர்மனி பாகிஸ்தான் உறவையும் நாம கொஞ்சம் பார்க்கணும். பாகிஸ்தானோட அணுவாயுத திட்டம் காரணமா 2வது உலகப் போர் வரைக்கும் ஜெர்மனி அவங்களுக்கு ஆயுதங்கள் விற்க தடை விதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பாலிசி மாறினாலும் பெரிய டீல்ஸ் எதுவும் நடக்கல. இப்ப ஜெர்மனி IRST-ய விற்க ஆர்வம் காட்டலாம். ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷனை அதிகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. பாகிஸ்தான் கிட்ட நிதி இருக்குமா? உலக வங்கி IMF கடன் எல்லாம் வாங்கியிருக்காங்க. பாதுகாப்பு பட்ஜெட்டையும் ஏத்த போறதா சொல்றாங்க. பணம் ஒரு பெரிய தடையா இருக்காதுன்னு தான் தோணுது. இங்கதான் அந்த புவிசார அரசியல் கணக்குகள் வருது. ஆமா, இந்த விற்பனை மட்டும் நடந்துச்சுன்னா இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ணும்? இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் சில பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லையா? உதாரணமா அந்த P-75I சப்மரீன் ப்ராஜெக்ட், அதையெல்லாம் நாங்க மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும்னு இந்தியா ஒரு சிக்னல் கொடுக்கலாம். இது ஜெர்மனிக்கு கொஞ்சம் கஷ்டமான நிலைமை தான். ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு ஆயுதம் விற்க வாய்ப்பு, இன்னொரு பக்கம் இந்தியாவோட பெரிய மார்க்கெட்டு, ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப், இதையெல்லாம் இலக்க நேரிடுமோங்கிற பயம். ஜெர்மனி இந்த ரெண்டையும் ரொம்ப கவனமா எடை போட்டுதான் முடிவெடுப்பாங்க. பிரம்மோஸ் சவாலை சமாளிக்க பாகிஸ்தான் ஒரு புது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. அது தெளிவா தெரியுது. ஜெர்மனியோட IRST உக்ரைன்ல அதோட செயல்பாடு காரணமா ஒரு நல்ல ஆப்ஷனா தெரியுது. ஆனா இந்த டீல் நடக்குமா இல்லையாங்கிறது வெறும் ராணுவம் வியாபாரம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. இந்தியா ஜெர்மனி உறவு, அந்த பகுதியோட ஸ்திரத்தன்மை, பல சிக்கலான விஷயங்கள் இதுல அடங்கி இருக்கு. நாம இப்ப பேசின ராணுவ பொருளாதார காரணங்களை தாண்டி வேற என்ன மறைமுகமான அரசியல் இல்லனா ராஜதந்திர அழுத்தங்கள் ஜெர்மனியோட இந்த முடிவை பாதிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் இன்னைக்கு நம்மளோட விரிவான பார்வை.